கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. ஆனால் பிரியாவை கண்டதும் கோகிலாவின் முகம் போன போக்குத்தான் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. என்னவோ பேயை கண்டது போல திகைத்து நின்று விட்டாள் அவள். பாண்டுரங்கனுக்கு தொந்தரவு இல்லாமல் மாடிக்கு போய் வருவதற்காக மாடிப்படி வெளிப்புறமாக வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த மாடிக்கு சென்றதே கோகிலாவுக்கு தெரியாது இருந்திருக்கலாம். திடுமென பார்க்க நேர்ந்தது திகைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அவளை பார்ப்பதே பயங்கரம் போல அவள் விழித்ததைத்தான் பிரியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அசோக்கிற்கு திருமணமாகி அவனுடைய மனைவியாக ஒருத்தி இங்கே வந்திருப்பது அவளுக்கு தெரியும் தானே. என்றேனும் ஒரு நாள் அந்த மனைவியை அவள் சந்தித்துத்தானே ஆக வேண்டும். அது இவ்வளவு அதிர்ச்சியாக இருப்பானேன்? மனதில் எண்ணம் ஓடும்போதே பிரியாவிற்கு அந்த கேள்விக்குரிய பதிலும் தோன்றிவிட்டது. கோகிலாவுக்கு வெறும் அதிர்ச்சியல்ல, பயம். அன்னி கிருபாகரி சொன்னது போல இந்த புதியவள் என்ன குற்றம் கண்டுபிடிப்பாளோ, இவளால் என்ன துன்பம் நேர்ந்து விடுமோ என்ற பயம். வேலையே போய்விட்டால் ஏழை பெண்ணாயிற்றே, பாவம் என்று பிரியாவின் மனம் உடனே இறங்கியது. அந்த பெண்ணின் அனாவசிய பயத்தை அகற்றும் எண்ணம் கொண்டு மிகவும் நல்ல நர்ஸ் என்று எல்லோரும் சொல்லுகிற கோகிலா நீங்கள்தான் என்று நினைக்கிறேன். இப்படி திறமையும் குணமும் ஒருங்கே அமைந்த ஒரு நர்ஸ் மாமாவுக்கு கிடைத்தது எங்கள் அதிர்ஷ்டம். போங்கள், டீ ஆறுமுன் அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று உரைத்தபடியே வழிவிலகி நின்றாள். அப்போதும் அந்த பெண்ணின் முகம் மலர்ந்த பாடில்லை. புரியாத பாவனையில் பிரியாவை திரும்பி திரும்பி பார்த்தவாறே வேகமாக படியேறி சென்றாள் அவள். பாவம், ரொம்பவே பயந்திருப்பாள் போல என்று எண்ணமிட்டபடியே மாமனாரின் அறைக்கு சென்றாள் பிரியா. அடுத்த சில தினங்கள் பிரியாவிற்கு பொழுது நன்றாகவே கழிந்தது எனலாம். காலையில் அசோக் வேலைக்கென கிளம்பி மும்பையை நோக்கி செல்லும் வரை அவள் தன் குடிலில் இருப்பது, தேவகியின் வளர்ப்பினால் தன் வரையில் அவள் பல ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து பழகி இருந்ததால் பயன்படுத்திய பொருட்களை ஒதுக்கி அதனதன் இடத்தில் வைத்து அழுக்கு துணி பொருட்களை சுத்தப்படுத்த எடுத்து கொடுத்து இப்படி சில வேலைகளை முடித்துவிட்டு பெரிய நாத்தனாரின் குடிலுக்கு கிளம்பி போவாள். அதற்குள் கிருபாகரி 2 தரமேனும் போன் செய்து விடுவாள். தம்பியுடைய அழகான மனைவியை இன்னமும் காணோமே என்று கவலையாக இருக்கிறதாம். உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, கிளம்பி விட்டால்தானே, இதோ வந்துவிட்டேன் என்று சிரித்துக்கொண்டே ரிசீவரை வைத்துவிட்டு வேகமாக கிளம்பி போவாள் பிரியா. அங்கே போனால் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் என்று கேட்டு நாத்தனார்கள் தெரிந்து கொண்ட தின்பண்டங்களில் 2 இருக்கும். சமையல்காரனிடம் சொல்லி செய்ய வைத்ததுதான் என்றாலும் அதற்கும் மனம் இருக்க வேண்டுமே. தம்பி மனைவி என்றால் தட்டி விடுவதுதானே பலருக்கு பழக்கமாக இருக்கிறது. உறவு என்பது கண்ணாடி மாதிரி, அன்பை காட்டினால் அன்பையே திருப்பித் தரும் என்று நல்ல வேளையாக பிரியாவுடைய நாத்தனார்களுக்கு புரிந்திருந்ததால் அவளும் சந்தோஷமாகவே அவர்களை நாடிச் சென்றாள். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கல்லூரிக்கு செல்லாமல் செல்வம் வீட்டில் இருந்தால் நால்வருமாக சீட்டு கேரம் என்று ஏதாவது விளையாடுவார்கள். இடையிடையே எதையாவது குறித்தபடி பேசுவதும் உண்டு. அன்னிமார் இருவரும் அவரவர் புகுந்த வீட்டை பற்றி சொல்லுகையில் பிரியா அவளது பிறந்த வீட்டை பற்றி அவர்கள் கேட்க கேட்க சொல்லுவாள். அப்படி பேசும்போது தாயை தேவகியை பார்க்கும் ஆசை வரும். அதை அவள் முகத்தில் கண்டுவிட்டு, வேண்டுமானால் ஊருக்கு ஒரு தரம் போய்விட்டு வாயேன், பாவம், உன் அம்மாவுக்கும் உன்னை பார்க்க ஆசையாக இருக்கும் என்றாள் கிருபாகரி. அது பற்றி கணவனிடம் குறிப்பிட்ட போது, என்னை தனியாக தவிக்க விட்டு விட்டு போவாயா என்று அவன் கொஞ்சவும் அதற்கு மேல் அந்த நினைப்பே மறந்து போனது. பேச்சுவாக்கில் சுரேசனை பற்றி ஒரு தரம் பிரியா குறிப்பிட்டாள். அதை நினைவு வைத்து, அந்த வில்லன் அதாமா அந்த சுரேஷன் அப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லையா? பிரச்சனை கிளப்பாமல் அவன் எப்படி ஒதுங்கினான் என்று கருணாகிரி கேட்டாள். எண்ணி பார்க்கையில் மனதுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. குன்றல் தன்னை விட பணத்தை பெரிதாக எண்ணி ஒருவன் பேசியிருந்த திருமணத்தையே நிறுத்தினான் என்பது அப்படியொன்றும் பெருமைக்குரிய விஷயம் அல்லவே. சிறு வெறுப்புடன் உச்சி கொட்டி பணத்தை பெரிதாக நினைத்தவர் அண்ணி, அந்த பணத்துக்கு வழியில்லாத போது எப்படி வருவார் என்றாள் பிரியா. அப்படி பார்த்தால் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு பிறகு பணம் வருவதுதான் உறுதியாகிவிட்டதே, அப்புறமும் வரவில்லையா என்று கேட்டேன் என்று பிறகும் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று கேட்டாள். வாய்ப்பே இல்லை அண்ணி, நின்று நிதானமாக திருமணத்தை நடத்தத்தான்
உங்கள் தம்பிக்கு அவகாசமே இல்லையே, அவசரமாக எப்படி 5 நாட்களில் திருமணத்தை நடத்தினார் தெரியுமா என்றாள் பிரியா. அவகாசம் இல்லாததால் திருமணத்தை அவசரமாக மாமா நடத்தவில்லை. உண்மை காரணம் எனக்கு தெரியுமாக்கும். நான் தான் தாத்தா மிரட்டியதை கேட்டுக்கொண்டே இருந்தேனே என்றான் செல்வம். ஏய், உனக்கு இதெல்லாம் என்னடா தெரியும்? உளறுவாய். படிக்க என்று உன்னை இங்கே தாத்தாவிடம் விட்டது பெரிய தப்பு என்று இப்போது எனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது. எதையாவது கேட்டுக்கொண்டு எனக்காவது உளறுவது. வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு என்று மகனை அதட்டினாள் தாயார். நான் ஒன்றும் உளரவில்லை. உடனே ஒரு பெரிய இடத்து பெண்ணை மணந்து 1 வருஷத்துக்குள் பேர குழந்தையை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் சொத்தில் 1 பைசா இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று மாமாவை தாத்தா மிரட்டியதை நான் என் காதாலேயே கேட்டேன் அம்மா. நிஜம். காட் ப்ராமிஸ் என்று சத்தியம் செய்தான் செல்வம். என்னக்கா இவன் சத்தியமே பண்ணுகிறான், நீ இன்னமும் முளறுகிறான் என்றே சொல்லி போகிறாயா? முகத்தை உம்மென்று வைத்திருக்கிறாயே என்று அக்கா மகனுக்கு வக்காலத்து வாங்கினாள் கருணாகரி. சு, அப்படி இல்லை. சீக்கிரம் பேர குழந்தைகளை பெற்றுக்கொடு என்று அவர்கள்தான் குடும்ப வாரிசு என்கிற 10ஆம் பசலி கொள்கை அப்பாவுக்கும் உண்டு என்பதும் நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இந்த பெரிய இடத்து பெண்கிற என்கிற இடம்தான் எனக்கு இடிக்கிறது. இப்போது நம் பிரியாவை தர்மா குடும்பத்து பெண் என்று நினைக்கவும் அடுத்தவருக்கு அறிமுகம் செய்விக்கவும் நமக்கும் பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்பா சொன்ன விதத்தை பார்த்தால் பெரிய இடமல்லாத எவளையோ மருமகளாக கொண்டு வந்து விடாதே என்று மறைமுகமாக தயாவை எச்சரிப்பது போல இல்லை. அப்படியார் அவனுக்கு பழக்கம் என்று அதுதான் யோசித்து பார்த்தேன். ஆனால் தம்பியை பற்றி தப்பாக நான் சொல்ல முடியாது பிரியாமா. அவனைப் போல பிரியமான தம்பி கிடைக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவன் எங்களுக்கு உயிர் மாதிரி என்றாள் பெரியவள் உணர்ச்சி வசப்பட்ட குரலில். அவர் நல்லவர் என்று எனக்கு தெரியும் அண்ணி. அழிந்து போய் கொண்டிருந்த எங்கள் தொழில் இப்போது நன்கு நடப்பது அவரது தயவால் தானே. அம்மாவும் அத்தையும் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ வழி செய்திருக்கிறாரே. அதைவிட தன் கடைசி நாட்களில் என் தாத்தா மன அமைதியோடு இருக்க முடிந்ததே அசோக்கால் தானே. அவர் என் கணவர் எனும்போது நிச்சயமாக நான் கொடுத்து வைத்தவள்தான் அண்ணி என்று பிரியாவும் நெகிழ்ந்து கூறினாள். தொண்டையை செருமிக்கொண்டு, நீ மட்டும் கொடுத்து வைத்தவள் என்று இல்லை பிரியாமா. அன்றலர்ந்த புது பூ மாதிரி இருக்கிறாய். நீ கிடைப்பதற்கு அவனும் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அத்தோடு பெரிய இடத்து பெண் வேறு. சொல்லப்போனால் இருவருமே ஒருவருக்கொருவர் பொருத்தமான ஜோடி என்று கிருபாகரி கூற வழக்கம் போல அவளுடைய தங்கை அதை ஆமோதித்தாள். சூழ்நிலைக்கு பொருத்தமே இல்லாமல் செல்வம் திடுமென சிரித்தான். ஏய், என்னடா சும்மா சிரிப்பு என்று கிருபாகரி அதட்டி கேட்டாள். சிரிப்பை அடக்கிக் கொண்டு, அதில்லை அம்மா, அசோக்காள் என்று பிரியா சொன்னதை கேட்டதும் வாழ்வாள் என்று மாமாவை சொல்லுவதைப் போல சிரிப்பாக வந்துவிட்டது என்றான் செல்வம். வாயைப்பார். உண்மையில் பிரியாவுக்கு ரசிக்கவில்லைதான். அவளுடைய கம்பீரமான கணவனை ஒருவாளோடு அது சிங்கத்தின் வாளாகவே இருக்கட்டுமே, அதனோடு விளையாட்டாக ஒப்பிடக்கூட எப்படி முடியும்? ஆனால் மன்னிப்பு அது இதென்று அதை பெரிதிப்படுத்தவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவன் வேடிக்கையாக ஏதோ பேசியது. அதை போய் பெரிதாக எடுத்துக்கொள்வானே நன்னி, விளையாட்டுதானே என்றாள் சமாதானமாக. என்னவோ அம்மா, நீயும் அவனும் சிநேகிதர்களாமே, உங்களுக்குள் என்ன வேண்டுமானாலும் கேலி கிண்டல் பண்ணலாமே. இவன்தான் இப்படி சொல்லுகிறான் என்றால் நீயும் அதே போல பேசுகிறாயே. எப்படியோ போங்கள் என்று கிருபாகரியும் அந்த பேச்சை அத்தோடு விட்டாள். மறுநாள் காலையில் அசோக் கிளம்பும்போது அவனோடு கூடவே தன் குடிலுக்கு வந்து விடுமாறு கிருபாகரி தம்பி மனைவியை கூப்பிட்டாள். இன்றைக்கு எங்கள் ஊர் குளிப்பணியாரம் செய்ய சொல்லி இருந்தேன். சமையல்காரன் காலையிலேயே செய்து விட்டான் போல. தாயம்மா கொண்டு வந்து வைத்து விட்டு போனாள். சூடாக சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கும். தம்பிக்கும் பிடிக்கும். அதனால்தான் தம்பியோடு சேர்த்து வரச் சொன்னேன். உன்னை கொண்டு வந்து விடுகிற போது அவனுக்கும் 2 கொடுக்கலாமே. அசோக்குக்கு பணியாரம் தின்ன அவ்வளவாக விருப்பம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனாலும் தமக்கைகள் வற்புறுத்தி உபசாரம் செய்யவே ஒரு பணியாரத்தை பிட்டு வாயில் போட்டு கொண்டான். உண்டபடியே, என்னடா நம் பொண்டாட்டி கொஞ்சம் உப்பினார் போல தெரிகிறதே, ஏன் என்று யோசித்து கொண்டிருந்தேன். இப்படி தினமும் நடக்கும் உபசாரம் என்று இப்போதல்லவா புரிகிறது. எனக்கா இது மெய்யாகவே உபசாரம்தானா, அல்லது பிரியாவின் பொய்யோ என்னும் இடையே இல்லாமலே ஆக்கிவிட செய்யும் சதியா என்று இப்போது எனக்கு சந்தேகமாக இருக்கிறதே. ஜாக்கிரதை பிரியா, என்னதான் அன்பு காட்டினாலும் இவர்கள் உன் நாத்தனார்கள், நினைவிருக்கட்டும் என்று எச்சரித்தான் அவன். என் அன்பான நாத்தனார்களை பற்றி
உங்களை விட எனக்கு நன்றாக தெரியுமாக்கும் என்று சிரித்தவாறே பதில் கொடுத்தாள் பிரியா. அப்படி சொல்லடி என் கண்ணு, ஆசையா பணியாரத்தை கொடுத்தால் ரசித்து தின்னுவிட்டு போகாமல் கலகம் ஊட்டுவதை பாரு, நன்றியே கிடையாது என்று தம்பியின் கேலி குரலிலேயே தானும் பதில் கொடுத்தாள் கிருபாகரி. சரி சரி, பெண்கள் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள், இனி என் பேச்சு எடுபடாது. ஆனால் என் மனைவியை பீப்பாயாக ஆக்கிவிடாதீர்கள், அவ்வளவுதான் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது என்று கொஞ்சல் குரலிலேயே அசோக் கேட்டுக்கொள்ள எல்லோரும் சிரித்தனர். சில நிமிஷங்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்து விட்டு அசோக் கிளம்பி தந்தையின் குடிலுக்கு சென்றான். அங்கிருந்து அப்படியே வேலையை பார்க்க மும்பைக்கு சென்று விடுவான். அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த பிரியாவுக்கு இனி கணவனை இரவுதான் பார்க்க முடியும் என்று எண்ணிய போது தன்னை அறியாமல் பெருமூச்சு வந்தது. என்ன தம்பி, இனி இரவுதானே வருவான் என்றிருக்கிறதா? என்ன செய்வது? நம் பெண்கள் நிலை அப்படித்தான். சூரியகாந்தி பூ மாதிரி கணவனுக்காகவே வாழ்வது என்று ஆகிவிடுகிறது. ஆனால் நம்மான்களுக்கோ கண் மறைந்தால் நம் நினைவே மறந்து போகிறது என்று பரிவாக கூறினாள் கிருபாகரி. அசோக் மறக்க மாட்டார் என்று சொல்ல வாயெடுத்து விட்டு சும்மா இருந்தாள் பிரியா. ஆனால் அவள் முகத்தில் மறுப்பை கண்டு, வேலை இருக்கிறதல்லவா பிரியா, அதை முழு கவனத்துடன் பார்த்தாக வேண்டுமே, வீட்டையே நினைத்து கொண்டிருந்தால் தொழில் என்ன ஆகும்? அதற்காக சொன்னேன் என்று சமாதானப்படுத்திவிட்டு இன்று என்ன விளையாடலாம் அல்லது சும்மா பேசிக்கொண்டிருப்போமா என்று கேட்டாள் பெரியவள். பேச்சினூடே இந்த குடில்களின் அமைப்பை கவனித்திருக்கிறாயா பிரியா? ஒவ்வொரு ஜன்னல் வழியை பார்க்கும் போதும் ஒவ்வொரு விதமான அழகிய காட்சி தெரியும். மேற்கே அரபிக்கடல் காட்சிகள் தெரியும், வடமேற்கு தென்மேற்கு எல்லாம் அதுதான். கிழக்கு திசையை பார்த்தாலும் பொன்மணலின் நடுவே இரு பக்கங்களிலும் பசிய மரங்களோடு இந்த கருப்பு தார் போட்ட சாலையே தனி அழகு பாரேன் என்று காட்டினாள். அவள் காட்டியதை பார்ப்பதற்காக பிரியா எழுந்து வந்து ஜன்னலின் வழியே வெளியே நோக்கிய போது சட்டென கிருபாகரியின் உடல் விரைத்தது. ஐயோ, இது என்னது என்று திகைத்தாள். நாத்தனாரின் பார்வை நிலைத்த திசையில் மதியும் பிரியாவும் நோக்கினாள். அங்கே காரின் கதவை அசோக் திறந்துவிட நர்ஸ் கோகிலா இருபுறமும் நோக்கிவிட்டு அவசரமாக காரினுள் ஏறினாள். ஓரம் ஒதுக்கி நிறுத்தப்பட்டிருந்த கார் இலகுவாக சாலை போக்குவரத்தோடு இணைந்து வேகம் எடுத்து செல்வதை பிரியா கண்ணிமையாமல் பார்த்தாள். கார் கண்ணுக்கு மறைந்ததும் நாத்தனாரிடமிருந்து திரும்பி, உங்கள் தம்பி என்ன அழகாக காரோட்டுகிறார் பார்த்தீங்களா அண்ணி? அந்த காரில் இப்போது அவரோடு கூட போக முடியவில்லை என்று இருக்கிறது. கோகிலாவுக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் அண்ணி ஐயோ என்று கத்தினீர்கள்? நான் ஏதேனும் குறுக்கே வந்து விழப்போயிற்றா என்று விவரம் கேட்டாள். அதில்லை, இந்த கழுதை கோகிலாவுக்கு என்ன கார் சவாரி கேட்கிறதாம் என்று நினைத்தேன். அதிலும் ஒழுங்காக இங்கே இருந்தே ஏறி போகாமல் அதென்ன பெரிய சாலை வரை சென்று அங்கிருந்து ஒளிந்து மறைந்து தம்பி காரில் ஏறுவது, அதுதான் மனதில் எங்கோ இடித்ததால் ஐயோ என்று விட்டேன் என்று சமாதானம் சொன்னாள் கிருபாகரி. இடிப்பானே நன்னி, கோகிலா பஸ்ஸுக்கு நின்றிருப்பாள். மும்பை செல்லும் அசோக் அவளை பார்த்திருப்பார். அவளது விடுமுறை நாளில் கோகிலாவும் மும்பைக்குத்தானே ஷாப்பிங் போகிறாள். அதனால் தானே கூட்டிக் கொண்டு போய்விட்டு விடலாம் என்று எண்ணி அழைத்து போயிருப்பார். அவ்வளவுதான் விஷயம் என்று சாதாரணமாக முடித்தாள் பிரியா. கிருபாகரி போலவே கருணாகரியும் முகம் சிரித்துத்தான் தெரிந்தாள். ஒத்துக்கொள்ளாததை காட்டுவது போன்ற சிறு மௌனத்தின் பின், அப்படியே நீ சொல்வது போல வைத்து கொண்டாலும் அசோக் தினமும் மும்பைக்கு போவான் என்று கோகிலாவுக்கு தெரியும் தானே? இங்கிருந்தே அவனோடு காரில் போயிருக்கலாம் தானே? அங்கேயும் அதென்ன இப்படியும் அப்படியும் பார்த்து ஒளிந்து மறைந்து காரில் ஏறுவது என்று கிருபாகரி ஆத்திரத்துடன் கேட்டாள். ஆனால் அவளது ஆத்திரத்திற்கு நேர் விரோதமாக பிரியா சட்டென சிரித்தாள். சிரித்துவிட்டு, சொல்கிறேன் என்று என் மீதும் கோபப்பட மாட்டீர்களே அண்ணி, எல்லாம் உங்களுக்கு பயந்துதான். கோகிலா அப்படி செய்திருப்பாள். அங்கே போய் பயந்து பயந்து காரில் ஏறியதற்கே அவளை கழுதை என்கிறீர்கள். இங்கேயே ஏறினால் கையை பிடித்து இழுத்து கீழே இறக்கியே விட்டிருக்க மாட்டீர்களா? அதற்கு மேல் வேலையே நிலைக்குமோ என்னவோ, அந்த பயம் வேறு இருக்குமல்லவா என்று பிரியா கேட்க ஒரு பெரும் மூச்சுடன் தலையசைத்து, அப்படியும் இருந்தாலும் இருக்கும் என்றாள் கிருபாகரி மெதுவாக. அதன் பின் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு புத்தகம் படித்து காட்ட பிரியா மாமனார் குடிலுக்கு போனாள். கதையில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஒருவர் காலை மற்றவர் வாரியவாறே இலங்கையில் இளவரசர் அருள்மொழிவர்மரை தேடிச் செல்லும் பகுதி. ஆழ்வார்க்கடியான் யானையிடம் மாட்டி தப்பும் இடத்தை படித்து காட்டிவிட்டு, பெரிய பெரிய மர்ம கதைகளை காட்டிலும் எவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது மாமா. வானளாவிய காடும்
பெரிய காட்டு யானையும் கண்முன்னே தோன்றுகிற மாதிரி எப்படித்தான் எழுதினாரோ என்று பிரியா வியந்தாள். இதை சொல்லுகிறாயே, பிற்பகுதியில் 2 புயல் அடிப்பது பற்றி வரும் பார். இடையில் புத்தகத்தை கீழே வைக்கவே மனம் வராது. எனக்கு வாசித்து காட்டுவதை மட்டும் விட்டுவிட்டு மற்றதை வேண்டுமானால் கொண்டு போய் படித்துப்பார் என்றார் பாண்டுரங்கன். நன்றி மாமா, ஆனால் இப்போது வேண்டாம். அப்புறமாக அண்ணி இருவரும் அவரவர் ஊருக்கு போன பிறகு கூட பேச ஆளின்றி தனியாக இருப்பேன் அல்லவா? அப்போது மொத்தமாக எடுத்து போய் படிக்கிறேன் என்றாள் பிரியா அவளையே பார்த்தபடி. ஆனால் புத்தகங்கள் பத்திரம் அம்மா, எல்லாம் என் பிறந்த நாளுக்காக உன் அத்தை எனக்கு பரிசாக கொடுத்தவை என்றார் மாமனார். வாவ், என்ன அருமையான பரிசு என்ற மனமாற பாராட்டினாள் பிரியா. ஆனால் உங்கள் அருமை புத்தகங்கள் என்னிடம் என்ன ஆகிவிடுமோ என்ற கவலையே படாதீர்கள். படித்து கொண்டிருக்கும் பக்கத்தை குறிப்பதற்காக நான் வேறு காகிதத்தை வைப்பேனே தவிர புத்தகத்தாளின் ஓரத்தை மடக்குவது கூட எனக்கு பிடிக்காது என்று அவள் கூற அவர் புன்னகை செய்தார். கதை படித்துவிட்டு பிரியா கிளம்பும் போது, உன் வீட்டுக்காமா போகிறாய் என்று பெரியவர் கேட்க, பெரியண்ணை குடிலுக்கு மாமா, படித்து முடித்ததும் நேரே அங்க வரச் சொன்னார்கள் என்று பெருமிதமாக முருவளித்தவளுக்கு ஒன்று நினைவு வர, கிருபாகிரி, கருணாகிரி, அசோக் என்று 3 பிள்ளைகளுக்கும் மிக அழகாக பெயர் வைத்திருக்கிறீர்கள் மாமா. ஒன்றுக்கொன்று பொருத்தமாக இருப்பதோடு பெயரை சொல்லும் போதே மனம் கனிந்து போகிறது என்று பாராட்டினாள். பலமுறை அவள் நினைத்ததுதான். இன்று அங்கே இருக்கும்போதே நினைவும் வந்துவிட நினைத்ததை அவரிடம் தெரிவித்தாள். இந்த பெருமைக்கு உரியவள் உன் அத்தைதான் பிரியாமா. அவள் கருணையின் மறு உரு. எந்நேரமும் ஏதாவது தர்ம காரியம் என்று அலைந்து கொண்டிருப்பவள். அவள்தான் ஆசைப்பட்டு இந்த பெயர்களை வைத்தாள் என்று லேசாக முருவளித்தார் அவர். ஆனால் ஒன்று, பெயருக்கேற்ற குணத்தை எல்லோரிடமும் எதிர்பார்க்க கூடாது என்று இலகு குரலில் எச்சரித்தார். கிண்டலா என்று எண்ணி முருவளித்துவிட்டு மீண்டும் ஒரு தரம் அண்ணியின் அழைப்பை பற்றி சொல்லிவிட்டு போனாள் அவள். உலகில் எத்தனை நாத்தனார்கள் தம்பி மனைவியை வாவா என்று அன்பாக அழைக்கிறார்கள், அல்லது எத்தனை அண்ணன் தம்பி மனைவியர் நாத்தனார்களிடம் இப்படி பிரியமாக நடந்து கொள்கிறார்கள். எண்ணி பார்த்து பெரியவரும் பெருமைப்படுவார் என்பதற்காக இந்த விவரத்தை அவள் அவரிடம் சொன்னது. அன்றிரவு உணவருந்தும் போது பேச்சின் நடுவே, இன்று காலையில் அக்காவின் குடிலிலிருந்து வீட்டுக்கு எப்போது திரும்பி வந்தாய் பிரியா என்று அசோக் வினவினான். காலையிலா என்று கேட்டுவிட்டு களீரென நகைத்தாள் அவன் மனைவி. மாமாவுக்கு புத்தகம் படித்துவிட்டு மறுபடியும் அன்னிக்குடிலுக்கு போனேனா, இன்னைக்கு பரமபதம் ஆடிக்கொண்டு அங்கேயே இருந்து விட்டேன். மதியம் அங்கேயே சாப்பிட்டேன். கடைசியாக மாலையில்தான் திரும்பி வந்தேன் என்றாள் அவள். மாலை வரையுமா? அவ்வளவு நேரம் ஏமா அங்கேயே இருக்கிறாய்? நம் வீட்டில் இருக்கலாமே என்றான் அவன் மிருதுவான குரலில். இங்கேயா? ஐயோ, இங்கே தனியாக எனக்கு போர் அடிக்காதா என்றாள் அவள். உங்கள் பொழுதுபோக்குக்கு அடுத்தவரை சார்ந்திருக்க கூடாது பிரியாமா. இங்கே சுற்றி சுற்றி பொழுதுபோக்குவதற்கு எத்தனையோ இடங்கள். அதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் என்னோடு மும்பைக்கு வா. சுற்றி காட்ட உன்னோடு ஆள் அனுப்புகிறேன். அங்கு 10 நாட்கள் தொடர்ந்து பார்த்தாலும் இன்னும் பார்த்து ரசிப்பதற்கு ஏதாவது இருக்கும் என்றான் அவன். என்று அவனை அவளோடு பார்த்தாள் அவள். என் கூட நீங்கள் வருவீர்களா என்று ஆர்வமாக கேட்டாள். லேசாக தலையசைத்து, வேலைம்மா, அணுவளவும் பிசகக்கூடாத வேலை. என் வேலை இப்படி என்றால் அதற்கு தக நீ சமாளிக்க வேண்டாமா? உடனே அடுத்தவரிடத்தில் போயிருந்து அவர்கள் நேரத்தை வீண் பண்ணலாமா என்று கேட்டான் அவன். வீண் பண்ணுவதா? திகைப்புடன் நோக்கி, அவர்கள் செய்யும் எதிலும் நான் குறுக்கிடுவது கிடையாதே. அவர்களது எந்த வேலையும் என்னால் நின்றதும் இல்லை என்றாள். நீயே அறியாமல் நடக்கிறதம்மா. நீ வந்த பிறகு செல்வம் எத்தனை நாள் படிக்கப் போயிருக்கிறான்? சும்மாவே பள்ளியில் கோட்டை விட்டு அவன் படிப்பது டுட்டோரியல் தான். அதற்கும் போவது இல்லை என்றால் எப்படி? பெரியக்காவுக்கு எப்போதுமே படிப்பில் அக்கறை கிடையாது. நாமாவது பார்க்க வேண்டும் என்றுதான் அவனை இங்கே வைத்திருப்பது. ஐயோடா, எனக்கு அது தெரியாதே. முதல் பேர குழந்தையை பிரிய மனமில்லாமல் மாமாதான் அவனை இங்கே தன் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார் என்று. அப்படி உன்னிடம் யார் சொன்னது அது என்று சட்டென பதில் சொல்ல வாயெடுத்தவள் உடனே ஒரு திகைப்புடன் யோசித்தாள். தீவிரமாக யோசிக்கும் போதுதான் இன்னொரென்ன, வார்த்தைகளால் யாரும் அப்படி சொன்னதில்லை என்று புரிந்தது. எனவே அப்படித்தான் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக மற்றவர்கள் பேசியதை வைத்து நானே ஊகித்தேன் என்றாள் பிரியா. ஊகும் அப்படி எதுவும் கிடையாது. பேரனின் படிப்பு கெடுகிற அளவுக்கு பக்கத்திலேயே வைத்து செல்லம் கொடுக்கிறவர் அல்ல நம்மப்பா. ஒரே பிள்ளை என்று அக்காவும் அத்தானும் செல்வத்தின் உடம்பை வளர்த்தார்களே தவிர படிப்பை பார்க்கவில்லை. பள்ளி விடுதியில் சேர்த்தால் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்து விடுவான்.
இதற்குள் வயது கூடிவிட்டது. அதனால்தான் இங்கே டுட்டோரியலில் சேர்த்து படிக்க வைப்பது. அக்கா இங்கே வந்தாலே இந்த படிப்பில் பாதி கெடுவதுதான். இப்போது அடியோடு கெட்டுப்போய்க் கொண்டிருக்கிறது என்று அசோக் கூறவும், செல்வத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சீட்டும் கேரமும் விளையாடியதை எண்ணி பிரியா குன்றி போனாள். சரி அசோக், நான் தப்பாக எண்ணி போகட்டும் விடுமா. இதை போலவே தப்பாக நினைத்து வேறு ஏதேனும் செய்து விடாமல் கவனமாக இரு, அது போதும் என்று முடித்தான் கணவன். செல்வம் இருந்தால் சீக்கிரமாக திரும்பிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அன்று கிருபாகரியின் இருப்பிடம் சென்றால் எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்தாற்போல தெரிந்தார்கள். என்னவென்று பிரியா கவலையுடன் விசாரித்தாள். சிங்கப்பூரில் இருந்து போன் வந்ததாம். கருணாகரியுடைய கணவருக்கு லேசாக காய்ச்சலாம், பெரிதாக ஒன்றும் இல்லையாம். ஆனாலும் மனைவியை உடனே வர சொல்லுகிறாராம். அவருக்கு உடம்பு சரியில்லை என்று கூறியும் போகாமல் இங்கேயே இருக்கவும் பிடிக்கவில்லை. அதே சமயம் உன்னை விட்டு போகவும் மனவே வரமாட்டேங்கிறது. என்னவோ எங்கள் சின்ன தங்கை போல உன்னிடம் ஒரு தனி பிரியம் உண்டாகிவிட்டதா? ஏதோ மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்பார்களே, அதுபோல இங்கே இருக்கவும் முடியாமல் உன்னை விட்டு போகவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல தவியாய் தவிக்கிறேன் என்று மிகவும் வருத்தப்பட்டாள் கருணாகிரி. பிரியாவுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. கிருபாகரி அளவு அதிகம் பேசாவிட்டாலும் சின்ன நாத்தனாரும் அவளிடம் அன்பாகவே இருந்தாள். அவர்கள் இருவருமே அவளிடம் அன்பாக இல்லாமல் யாரோ போல இருந்திருந்தாலுமே அவளை பொறுத்தவரையில் அவர்கள் அசோக்குடைய சகோதரிகள் என்ற ஒரு காரணத்துக்காகவே அவளது அன்புக்கு உரியவர்கள்தான். அவளுடைய அம்மாவுக்காக அவன் செய்யவில்லையா? அதே போலத்தானே அவனுடைய உறவினர் அவளுக்கும். எனவே நாத்தனாரிடம் பிரியம்தான். அவள் இங்கே இருப்பதிலும் மகிழ்ச்சிதான். ஆனால் கணவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் மனைவி அவர் அருகில்தானே இருக்க வேண்டும். போய் என்று சொல்வது போல தோன்றிவிடக்கூடாது என்று வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பிரியா பேசினாள். அண்ணாவுக்கு மனம் எப்படி இருக்கிறதோ, சோர்வான சமயத்தில் நீங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் நீங்கள் அங்கே போவதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அண்ணா உடம்பு நன்றானதும் உடனேயே திரும்பி வந்து விடுங்கள் அண்ணி. வந்து இங்கே இன்னும் நிறைய நாட்கள் இருக்க வேண்டும். நான் உங்கள் வரவை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்று இனிய குரலில் பிரியமாக கூறினாள். ஆனால் என்னது, நீ எதிர்பார்ப்பாயா என்ற பதிலிலும் குரலிலுமாக திகைத்து விழிவிரித்து நாத்தனாரை பார்த்தாள். சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டவர்களிடம் என்னது என்று ஏளனமும் கோபமுமாக அதட்டுவது போல தோன்றவும் பிரியா திகைத்து போனாள். தவறாக பொருள்படும் விதமாக எதையேனும் சொல்லிவிட்டோமா என்ற திகைப்பும், அப்படி எதையும் சொல்லவில்லையே, பிறகென்ன கோபம் என்ற குழப்பமும் அவள் நோக்குகையில் கிருபாகரி பேசினாள். பின்னே என்ன பிரியா, நாங்கள் மட்டும் பிறந்த வீடு என்று இங்கே ஓடியோடி வருவோம். நீ மட்டும் சொந்த பந்தம் இல்லாத அனாத மாதிரி இங்கேயே எங்களுக்காக விழுந்து கிடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு நாங்கள் கல்மணம் படைத்தவர்களா? இவ்வளவு நாள் பழகி உனக்கு இது தெரியவில்லையா? நீ உன் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகாமல் எங்களுக்காக இங்கேயே காத்து கிடப்பதாக சொல்கிறாயே என்று பெரிய நாத்தனார் குறைப்பட்ட பிறகுதான் பிரியாவிற்கு விஷயம் புரிந்தது. இன்னும் விளக்கமாக, ஆமாம் பிரியாமா, அம்மா இல்லாவிட்டால் கூட எங்களுக்கு இங்கிருந்து போக மனமில்லை. அம்மாவே இருக்கும்போது உனக்கு அவர்களை போய் பார்த்து வர வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். அவர்களும் உன்னை பார்க்க ஏங்கிக் கொண்டு இருப்பார்கள். முடிந்தால் ஒரு தரம் போய் வாம்மா என்று சின்ன நாத்தனாரும் சேர்ந்து விளக்கம் கொடுக்க அமைதியடைந்த அவளது மனம் தாயிடம் தாவியது. பத்மாவதிக்கு அந்த வீட்டில் எதையாவது செய்து கொண்டே இருப்பதே போதும் என்றாலும் மகளின் நினைவும் வரத்தானே செய்யும். மகள் கிளம்புகிறாள் என்று அன்னை பாத்திரம் பண்டம் எடுத்து வைக்க முனைந்தது ஞாபகம் வர தாயை பார்க்கும் ஆவல் அவளுள் கிளர்ந்தது. அதன் விளைவாக விரைவிலேயே சின்னண்ணி சிங்கப்பூருக்கு கிளம்புகிறார்கள். பெரியண்ணியும் டெல்லிக்கு போவது பற்றி பேசுகிறார்கள். நானும் அம்மாவை போய் பார்த்து விட்டு வரட்டுமா என்று கணவனிடம் கேட்டாள். ஆனால் அநியாயத்தை பார, 20 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவோடையே இருந்திருக்கிறாய். அது போதாதா? 2 மாதங்களுக்குள்ளாக என்னை பிரிந்து போகிறேன் என்கிறாயே. அப்புறம் நான் தன்னந்தனியே இந்த குடிலில் இருக்க வேண்டும். எனக்கு பயமாயிருக்காதா? இது நியாயமா பிரியா என்று சோகமாக குற்றம் சாட்டும் பாவனையில் அசோக் கேட்ட தினசில் சிரிப்பு வர, அத்துடன் அவளுக்கு ஊருக்கு போவது மறந்து போயிற்று. சொன்னது போலவே கருணாகரி 3 நாட்களில் தன் வீட்டுக்கு கிளம்பி போய்விட்டாள். அங்கே அவளுடைய கணவனுக்கு உடம்பு பரவாயில்லை என்று அவளிடம் இருந்து செய்தி வரவும் இங்கே எல்லோருக்கும் நிம்மதியாக இருந்தது. தன் முதிய தீர்மானத்தின்படி செல்வம் கல்வி நிலையத்துக்கு செல்ல வேண்டிய அல்லது படிக்க வேண்டிய நேரத்தில் கிருபாகரியின் இருப்பிடத்தில் இருப்பதை பிரியா நிறுத்தி கொண்டாள். அதை உடனே கவனித்து, ஏமா
இப்போதெல்லாம் வருவதே இல்லை. என் மீது ஏதேனும் கோபமா என்று கிருபாகிரி காரணம் கேட்டாள். செல்வத்தின் படிப்புக்கு குந்தகமாக இருக்க விருப்பம் இல்லை என்று பிரியா முதலில் லேசாகத்தான் சொன்னாள். ஆனால் பிள்ளை படிப்பை பெற்றவள் பார்க்க மாட்டாளா என்று தொடங்கி மெல்ல மெல்ல விஷயத்தை கிரகித்து கொண்டு வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டாள். புரிகிறது, நீ இங்கே வந்து என்னோடு பேசிக் கொண்டிருப்பது அசோக்குக்கு ஏனோ பிடிக்கவில்லை. ஊர் உலகத்தில் தம்பி பிரியமாக இருப்பான். தம்பி மனைவி அதை கெடுக்க ஏதாவது செய்வாள். இங்கே பார், எல்லாம் தலைகீழாக என்று முடிக்காமலே நிறுத்தி இன்னொரு பெருமூச்சை வெளியிட்டாள். அவள் முடிக்காமல் நிறுத்தி கொண்டாலும் அர்த்தம் புரியாமலா போகும்? புரிந்து பிடிக்காமல் அசோக்குக்கு செல்வத்தின் நன்மைதான் முக்கியம் அண்ணி. அவனது படிப்புக்காக பார்க்கிறார் எனும்போது அதுவே உங்களிடம் அவருக்கு உள்ள பிரியத்தை காட்டுவதுதானே என்று கணவனுக்காக வக்காலத்து வாங்கினாள் பிரியா. பெற்ற எனக்கு அந்த கவனம் இராதா? அவனது படிப்பை கெட நான் விட்டு விடுவேனா? ஒரே பிள்ளை என்று அருகில் வைத்திருந்து பாராமல் அவனை பிரிந்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் இங்கே விட்டு வைத்திருக்கிறேனே, சும்மாவா? தம்பிக்கும் கூட பிறந்தவன் மாதிரி செல்வத்திடம் மிகவும் பிரியம்தான். 7-8 வயதுதான் வித்தியாசம். அண்ணன் தம்பி மாதிரி அன்பு உண்டு என்று எனக்கும் தெரியும். ஏன், எனக்கே தம்பியும் ஒரு பிள்ளை போன்ற உணர்வுதான். ஆனால் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது ஏன் என்று யோசித்துவிட்டு ஏதோ புரிந்து நீ சொல்வதுதான் சரி என்று இப்போது எனக்கும் தோன்றுகிறது பிரியாமா. ஒத்துக்கொள்கிறேன். இனிமேல் செல்வம் படிக்கப் போன பிறகு நான் சொல்லுகிறேன், அப்புறமாக நீ வா என்றாள் கிருபாகிரி. அப்பாடி என்று இருந்தது பிரியாவிற்கு. தன் நிம்மதியை கணவனிடம் தெரிவித்துக் கொண்டாள். முழு சமாதானம் இல்லை என்றாலும் எல்லாம் செல்வத்தின் படிப்புக்காகத்தான் என்பதை ஒரு வழியாக அண்ணி ஒத்துக்கொண்ட பிறகுதான் எனக்கு நிம்மதியாயிற்று. உங்களை தப்பாக நினைத்து விடுவார்களோ என்று கவலையாக இருந்தது என்றாள் அவள். தப்பாக நினைத்தாலும் பரவாயில்லை பிரியா, குறிக்கோள்தான் நமக்கு முக்கியம் என்றான் கணவன். நாத்தனார் குடிலுக்கு செல்வது குறைந்த போதும் மாமனாருக்கு புத்தகங்களை அதிக நேரம் பேசித்து காட்டுவதிலும் அவர் கொடுத்த பல்வேறு புத்தகங்களை ரசித்து படிப்பதிலுமாக பிரியாவிற்கு போரடிக்க அவகாசம் அதிகம் இல்லை. இதனிடையே இன்னொரு பிரச்சனை உருவாயிற்று. நர்ஸ் கோகிலாவுக்கு சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவளுடைய தாய்வழி உறவில் மிக முக்கிய விழாவாம். அத்தோடு சேர்த்து கோகிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஏற்பாடாம். அதனால் அவளை உடனே அனுப்பி வைக்குமாறு சிங்கப்பூரில் இருந்து கடிதம் வந்திருந்தது. சும்மாவே கோகிலா சிரித்து பிரியா பார்த்தது இல்லை. முகம் இப்போது இன்னமும் சுட்ட கத்திரிக்காய் போல இருந்தது. அதை பற்றி கணவனிடம் பிரியா தெரிவித்த போது அவன் தோளை குலுக்கினான். சிரிப்பதும் சிரியாததும் அவளது சொந்த விருப்பம். நமக்கு அவள் செய்ய வேண்டிய வேலை ஒழுங்காக நடந்தால் சரி. ஆனால் இப்போது அவளுக்கு பதிலாக வேறு ஆள் தேட வேண்டும். அதுதான் நமது தலைவலி என்றான் அசோக். வேலைக்கு ஆள் தேடித்தரும் நிறுவனம் எதிலாவது சொன்னால் விரைவில் ஆள் பார்த்து அனுப்பிவிட மாட்டார்களா? அனுப்புவார்கள். முதலில் நகரத்தை விட்டு இவ்வளவு தள்ளி வர நிறைய பேருக்கு பிடிக்காது. பணத்தை காட்டி அழைத்து வந்தாலும் அப்பாவிடம் மென்மையாக நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அனாவசியமாக முன்னே வந்து நிற்கக்கூடாது. கூப்பிட்டால் அன்றி வரக்கூடாது. எல்லாம் பொருந்திய ஒருத்தியை தேடியாக வேண்டும். நாளைக்கே முதலில் அதை பார்க்க வேண்டும். திருமணத்துக்கு என்று கூப்பிடும்போது நம்மால் அவளது பயணம் தாமதமாக கூடாது என்றான் அவன். கிருபாகரியும் கோகிலாவின் கடுகடுத்த முகத்தை பற்றி குறிப்பிட்டார். என்ன, கல்யாணம் பண்ணத்தானே கூப்பிடுகிறார்கள்? என்னமோ கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி முகத்தை வைத்து கொண்டிருக்கிறாளே, எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்றாள் ஆத்திரத்தோடு. பிரியா புரியாமல் பார்க்கவும், அந்த கல்யாண மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று எண்ண மாட்டார்களா? இவளுக்கு 1000 ஆசை இருக்கும். உச்சாணி கோம்பில் ஏறி நின்று தக்கா என்று ஆடக்கூட ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வீட்டுக்காரி மகளுக்கு என்ன கிடைக்கும் என்கிற முறைமை ஒன்றும் யோசிப்பது இல்லையா என்று மூச்சு வாங்க வேகமாக பொரிந்து கொட்டினாள் மற்றவள். வியப்புடன் நோக்கி, கோகிலாவுக்கு மாப்பிள்ளையை இனிமேல்தான் பார்க்க போகிறார்கள். அதற்குள் பிடிக்காமல் போவானேன்? அத்தோடு அண்ணி, இப்போதெல்லாம் சின்ன வீடு பெரிய வீடு என்றெல்லாம் ரொம்ப பேர் பார்ப்பதே இல்லை. பெண் எப்படி என்று அவளுக்குத்தான் முக்கியத்துவம். கோகிலாவும் அழகாகவே இருப்பதால் நல்ல வரன் அமைந்து அவளுக்கும் பிடித்து போகலாம் என்றான் பிரியா. அதெல்லாம் அவளுக்கு ஒரு பயலையும் பிடிக்காது என்றாள் கிருபாகரி அலட்சியமாக. அதெப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது என்று ஏதோ சொல்ல வாயெடுத்து விட்டு கிருபாகரி தயங்கினாள். ஒரு கணம் யோசித்துவிட்டு, இந்த சின்ன வீட்டுக்காரிகள் தன்மையே இதுதானே. எங்கே எவனாவது புளியங்கொம்பு கிடைப்பான் என்று அலைய வேண்டியது. கிடைத்தால் ஆட்டம் போட்டு அப்படியே வளைத்து பிடித்து விடுவார்கள். தாலி வேலி ஒன்றும் பார்ப்பது இல்லை. நாம் தான் நம் பொருளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தம்பி மனைவிக்கு பொதுவான அறிவுரை ஒன்று கூறி முடித்தாள். அந்த அறிவுரையில் பிரியாவின் மனம் பதியவில்லை. மாறாக
கோகிலாவை பற்றியே யோசித்தபடி, உங்களுக்கு அந்த பெண் கோகிலாவை ஏனோ பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. ஏன் அண்ணி? ஒரு வகையில் பார்த்தால் அவளும் பாவமில்லை. உரிமையில்லாத உறவில் பிறந்தவள். தந்தை வழியில் மட்டமாகவே மதிக்கப்படுகிறாள். தாய் வழியிலும் எப்படியோ நமக்கு தெரியாது. ஏன் அண்ணி? கோகிலாவிடம் துணிமணிகள் எல்லாம் நல்லதாக உண்டா? அல்லது என்னிடம் புதிதாக இருப்பதில் ஒன்றிரண்டு கொடுக்கட்டுமா என்று வினவினாள் அவள். திகைத்து நோக்கிவிட்டு, கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டாள் கிருபாகரி. என்ன அண்ணி, நீ அவளுக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் தாயே. கொடுத்தால் அவள் அதை திருப்பி உன் முகத்திலேயே விசிறி அடித்து விடுவாள். அதனால உனக்கு புண்ணியமா போகட்டும். கையை கட்டிக்கொண்டு சும்மா இரு என்று அள்ளப்புடன் கூறி முடித்தாள் அந்த அன்னிக்காரி. ரொம்ப கௌரவம் பார்க்கிறவளா அண்ணி? அப்படியானால் நான் எதையும் கொடுக்காமலே இருந்து விடுகிறேன் என்று விட்டு கிளம்பி போனாள் பிரியா. என்னம்மா, இப்படி ஒரு பேக்கா என்று இருக்கிறதா என்று கேட்டான். கல்வி நிலையத்துக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருப்பதாக சொல்லி அடுத்த அறையில் படுத்து கிடந்த செல்வம். தாயார் பேசாதிருக்கவும், ஆனால் மாமா ரொம்ப லக்கி என்று முடித்தான் அவன். கோகிலா கிளம்பி சென்ற சில தினங்களுக்குள்ளாக அசோக்குக்கும் சிங்கப்பூர் செல்ல வேண்டிய வேலை வந்து சேர்ந்தது. அசோக்கின் நிதி நிறுவனத்துக்கு வெளிநாடுகளிலும் முக்கியமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பல கிளைகள் இருந்தன. சிங்கப்பூருக்கு நேரில் சென்று கணக்கு வழக்குகளை மேற்பார்வையிட்டு திரும்புவதும், தேவைப்பட்டால் மற்ற கிளைகளையும் பார்வையிடுவதும் அசோக்கிற்கு வழக்கமே. இப்போதும் அதே போல அவன் கிளம்ப, ஏண்டா உனக்கு வேற நேரமே கிடைக்கவில்லையா என்று முகம் சுளித்தாள் கிருபாகரி. ஏன் அண்ணி, அவர் வழக்கமாக செல்வதுதானே என்று கணவனுக்காக பதில் கூறினாள் பிரியா. அதற்கில்லை, கோகிலாவும் இல்லை. புது நர்ஸுக்கு எல்லாம் கற்றுத்தருவதோடு சரியாக வேலை செய்கிறானா என்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரம் பார்த்து கிளம்புகிறேன் என்கிறாயே, இங்கே இருந்தாலும் அதையெல்லாம் நானா பார்த்து கொண்டிருக்கிறேன். காலையில் கிளம்பி போனால் இரவு திரும்புகிறேன். பகலெல்லாம் கவனிப்பது நீங்கள் எல்லோரும் தானே, தொடர்ந்து செய்யுங்கள் என்றான் அசோக். எங்கே? கருணாகிரி மாதிரி எனக்கு எப்போது அழைப்பு வருகிறதோ அத்தான் வா என்றால் உடனே ஓட வேண்டியவள் தானே நான். புது ஆளை வைத்துவிட்டு நான் எப்படி நிம்மதியாக போவது? அந்த கவலை உனக்கு வேண்டாம் அக்கா. காரியஸ்தர் கூடவே இருப்பார், பிரியாவும் பார்த்து கொள்வாள் என்று மனைவியை பார்த்தபடி பதில் சொன்னான் தம்பி. செய்வாயல்லவா என்று பார்வையால் கேட்கிறான். சம்மதமாய் கண்மூடி திறந்து பிரியா முருவளித்தாள். ஓ, அப்படியானால் பிரியா உன்னோடு வரவில்லையா? உன் கூட அவளும் வருவாள் என்று நினைத்தேன். அடடா, 2 பேருமாக தேனிலவு மாதிரி மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் ஜாலியாக சுற்றிவிட்டு வருவீர்கள் அல்லவா என்று எண்ணினேன் என்றாள் கிருபாகரி வருத்த குரலில். ஆனால் அப்பாவை நினைத்து கவலையாகவும் இருந்தது என்றும் சேர்த்து சொன்னாள். ஒரு கணம் பிரியாவிற்கு ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் சில வினாடிகளுக்கு முன் அவன் பார்வையால் கேட்ட கேள்வியை, அதற்கு அவள் கொடுத்த பதிலை அதற்குள் எப்படி மறப்பது? ஆவலை மறைத்து மலேசியாவும் சிங்கப்பூரும் எங்கே போய்விடப் போகின்றன? பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது இங்கே இருப்பதுதான் முக்கியம் என்றால் சாதாரணமாகவே. எனக்கும் இந்த முறை அதிக வேலை இருக்கிறது. அத்தோடு இனி பிரியாவிற்கு விசா எல்லாம் எடுப்பது கடினம். அடுத்த தடவை செல்லும் போது முதலிலேயே ஏற்பாடு செய்து கொண்டு தாய்லாந்து, கம்போடியா எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றிவிட்டு வரலாம் என்று அசோக் கூறவும் பிரியாவின் வருத்தம் மறைந்தது. சற்று தாமதமானாலும் பெரிய விருந்தல்லவா காத்திருக்கிறது. என்னவோ இப்போது பிரியாவை விட்டு போவது என்று முடித்து விட்டாய் என்றாள் கிருபாகரி ஒரு மாதிரி குறை கூறும் குரலில். தமக்கையை கேலியாக நோக்கி, என்ன செய்வது? நீதான் எந்த வினாடியும் அத்தானுக்கு பாத பூஜை செய்ய ஓடிவிடுவேன் என்கிறாயே, எப்படி அழைத்து போவதாம்? எல்லாம் உன்னால் தான் கெட்டு போயிற்று என்று சிரித்தான் அசோக். தமக்கையின் முகம் போன போக்கை பார்த்து மேலும் நகைத்து, சும்மா சொன்னேனக்கா, வேலை நிறைய இருப்பதால் தான் நான் பிரியாவை கூப்பிடவே இல்லை. அவளே சொன்ன மாதிரி அப்புறம் பார்ப்போம் என்றான் அவன். கிருபாகரியின் முகமும் தெளிந்தது. மெய்யாகவே வேலை என்றால் அதற்கு மேலாகச் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்றாள் அவள். மெய்யாகவே வேலை என்றால் அது என்ன வார்த்தை? மெய்யாக இல்லாமல் அசோக் என்ன பொய்யா சொல்லுவான் என்று பிரியாவின் மனம் உள்ளூர சினுங்கியது. அசோக்கின் சிங்கப்பூர் பயணம் நீண்ட 7 நாட்கள் என்றதும் பிரியாவின் முகம் வாடி போயிற்று. ஒரே வாரத்தில் வந்துவிடுவேன் என்று அப்படி நினைத்து பாரம்மா என்றான் அசோக். உன்னை பிரிகிற வருத்தம் எனக்கும் இல்லையா? அடுத்த முறை நீ கட்டாயம் என்னோட வருகிறாய், சரிதானா என்று கொஞ்சி குலைந்து அவளை சமாதானம் செய்தான். என் வேலை முறை இப்படி என்றால் அதற்கு தக நீ சமாளிக்க வேண்டாமா என்று முன்பே ஒரு தரம் கணவன் சொல்லியிருந்தது நினைவு வர தன்னை சமாளிக்க பிரியா பெரும் முயற்சி செய்தாள். கணவனை தான் பெரிதும் நேசிப்பதை பிரியா அறிந்தே இருந்தாள். ஆனால் எந்த அளவுக்கு என்று அவளுக்கே புரிய வைத்தது இந்த பிரிவுதான். வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அசோக்கும் உள்ளூர தவித்துத்தான் போனான்.
வேடிக்கை விளையாட்டுக்கள் எல்லாம் மறந்துவிட அவளை அணைத்தவாறே உட்கார்ந்திருந்தான். சிங்கப்பூரில் உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்டதற்கு, நீங்கள் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று வழியனுப்பி வைத்தாள் மனைவி. விமானம் புள்ளியாக மறையும் போதே விமான கடத்தல், பிணைய கைதி போன்ற வார்த்தைகள் எல்லாம் நினைவு வர பிரியா நடுநடுங்கி போனாள். சுகமாக வந்து சேர்ந்ததாக அவன் தகவல் தெரிவிக்கும் வரை அவளுக்கு சரியாக மூச்சு கூட விட முடியாது என்று தோன்றியது. தனியாக இருக்க பயந்து கொண்டு மாமனாரின் அறையில் போய் உட்கார்ந்தாள். மருமகளின் நிலை புரியாமல் அவர் கதை படிக்க சொல்ல வாசிக்கையிலேயே அவளுக்கு குரல் நடுங்கியது. என்னம்மா என்று கேட்டு விவரம் அறிந்தவருக்கு முதலில் சிரிப்பு வந்தது. பாரம்மா, புல் தடுக்கி செத்தவனும் உண்டு, யானை மிதித்து பிழைத்தவனும் உண்டு என்று பழமொழி இருக்கிறது தெரியுமா? ஆபத்து அபாயம் இல்லாத இடம் ஏது? இன்றைக்கு எத்தனை லட்சம் விமானங்கள் பறக்கின்றன. ஒன்றிரண்டில் தப்பு நடந்திருக்கலாம், அதனால் எல்லாமே ஆபத்து என்று எண்ணக்கூடாது. அசோக்கிற்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதே என்றார் பாண்டுரங்கன். நிதானமாக வார்த்தைகளை அவர் பேசிய விதமே பிரியாவிற்கு பெரும் ஆறுதலை தந்தது. அவள் மெல்ல முறுவலித்த போது தர்மராஜன் பேத்தி தைரியமாக இருக்க வேண்டாமா என்று அவர் புன்னகை செய்தார். ஒருபுறம் சிறு மாறுபாடுள்ள அவரது முறுவலை காணவும் மருமகளுக்கு கூச்சமாகி போயிற்று. எப்படிப்பட்ட நோய்? அதிலிருந்து அவர் இவ்வளவு மீண்டதற்கு காரணம் அவரது மன உறுதிதானே. தாத்தாவும் அப்படித்தான். துன்பங்களையும் துயரங்களையும் பின்னே தள்ளிவிட்டு முன்னோக்கி நடைபோடுகிறவர்கள். தர்மராஜனுடைய பேத்தியைப் போலவே பாண்டுரங்கனுடைய மருமகளும் துணிவோடுதான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வெறும் கற்பனையிலேயே பயந்து நடுங்குவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்! இனிமேல் இல்லை மாமா என்று மாமனாரிடம் உறுதியளித்தாள் பிரியா. புது நர்ஸ் பின்புறம் செல்வதை கவனித்துவிட்டு, இந்த நர்ஸ் எப்படி மாமா என்று விசாரித்தாள். பிரமாதம். இவளுக்காகவே அந்த கோகிலாவை வேலையை விட்டு நீக்க முடியாது. ஆனால் அவளுக்கு திருமணமாகி அவள் அங்கேயே தங்கிவிட்டால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்றார் பெரியவர். பரவாயில்லையே, புதிய ஆள் எப்படி செய்வாளோ என்னவோ என்று அண்ணி கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஓகே, ஆனால் அவ்வளவு கவலையில் ஆளும் கொஞ்சம் குறைந்தாள் என்றால் நன்றாக இருக்கும் என்று பெருமுறுவல் செய்தார் அவர். இதில் பிரியா என்ன சொல்ல முடியும்? சிறு முறுவலோடு அவள் பேசாதிருக்கவும் பாண்டுரங்கனே தொடர்ந்து, இந்த நர்ஸ் பற்றி நீ கவலைப்படாதே அம்மா, கெட்டிக்காரி, உள்ளே பசுமையும் இருக்கிறது. அதனால் கோகிலா திரும்பி வந்தால் கூட ஏதாவது காரணம் சொல்லி இவளையும் இருக்கச் சொல்லிவிடலாம் என்று வைத்திருக்கிறேன் என்று கூற, புதிய நர்ஸ் பற்றி பிரியாவுக்கு முழுமையான நிம்மதி கிடைத்தது. இப்போது கதை படிக்கிறாயா என்று பாண்டுரங்கன் புன்னகையோடு கேட்க வெட்கத்துடன் புத்தகத்தை எடுத்தாள். படிக்க படிக்க அவளுக்கும் கதையில் மனம் ஈடுபட்டு விட கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு அவளும் திரும்பி வந்தாள். சிங்கப்பூரில் காலடி வைத்ததுமே பயணம் சுகமாக இருந்ததாக அசோக் மனைவிக்கு ஒரு SMS அனுப்பினான். பிறகு இரவில் அவள் வீட்டில் இருக்கும் நேரத்தை கணக்கிட்டு அவளோடும் பேசினான். அங்கே அலுவலகத்துக்கு போய் பார்த்தால் 10 நாட்கள் உட்கார்ந்திருந்து பார்க்க வேண்டிய அளவு வேலை இருக்கிறதாம். ஆனால் அவனுடைய மனைவியை பிரிந்த அத்தனை நாட்கள் அவனால் இருக்க முடியாதாம். அதனால் இரவும் பகலுமாக உட்கார்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமாக 2 நாட்களேனும் முன்னதாக திரும்பி வந்துவிடப் போகிறானாம். அவனுடைய மனைவி அனிச்சம்பூவை விடவும் அதிகோமளவள்ளியாம். கணவன் பிரிவை தாழாமல் வாடி துவண்டு விடுவாளாம். அப்படி வாடிவிடாமல் அவன் வீட்டில் பிரியா என்று ஒரு அழகான பெண் இருக்கிறாளாம். அவள்தான் பார்த்து கொள்ள வேண்டுமாம். செய்வாளா என்று கேட்டான் அவன். பிரியாவிற்கு சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது. அவள் வாடாமல் காக்கும் பொறுப்பு அவளுக்கே யாமா. சற்று யோசித்துவிட்டு அவன் பாணியிலேயே பதில் சொன்னாள். பொறுப்பேற்று கொள்ள அந்த பிரியா தயார்தானாம். ஆனால் சொன்ன நேரத்தில் அந்த கணவன் வந்து சேராவிட்டால் அப்புறம் மனைவியின் கதி என்ன என்று அவளை கேட்கக்கூடாதாம். இன்னொரு கொசுறு நிபந்தனையாக அந்த கணவன் தன் உடம்பை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டுமாம். வேலை வேலை என்று உடம்பு ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விட்டு வந்தால் அவனுடைய மனைவிக்கு வேதனையாக இருக்குமல்லவா? அதனால் அவளுக்காக அவன் காதை பிடித்து இவள் நன்றாக திருகி விடுவாளாம். அவள் சொல்லி முடிக்கவும் இருவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சிரித்து முடித்த பின், நீ சிரிப்பதை கேட்க எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறது பிரியா. விமான நிலையத்தில் உன் மகம் ஒரு மாதிரியாக இருந்ததா? அதே நினைவில் மனதுக்கு சங்கடமாக இருந்தது என்றான் அவன். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சீக்கிரமாக இரவு வரை காத்திருந்து போன் பண்ணுகிறீர்கள் போல என்று கிண்டலடித்து சிரித்தாள் அவள். ஏய், என்ன வாய் நீளுகிறது? அவ்வளவு தூரத்தில் இருக்கிற தைரியமா? இரு வந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று அவன் மிரட்டினான். எப்போது வருவீர்கள் என்று கேட்டாள் பிரியா தாபத்தோடு. சிறு மௌனத்தின் பின், வந்தாயிற்று. வேலையை வேகமாக பார்த்து முடித்துவிட்டு உடனே கிளம்பி விடுவேன்.
சின்னக்கா வீட்டில் கூட பேருக்கு தலையை காட்டிவிட்டு கிளம்பிவிட்டேன். அத்தானுக்கு வருத்தம்தான். என்ன செய்வது? உட்கார்ந்திருந்தால் வேலை நேரம்தான் வீணாகும். இடையில் போன் பண்ணவில்லையே என்று யோசியாதே. சீக்கிரமாக வீடு திரும்புவதற்காக அவ்வளவு தூரம் வேலையில் மூழ்கி இருப்பதாக எண்ணிக்கொள். வைக்கட்டுமா? இங்கே இப்போது இரவு 11க்கும் மேல். இரவில் பார்த்து முடிப்பதற்காக கொஞ்சம் வேலையை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். வைக்கட்டுமா என்று கேட்டு உரையாடலை முடித்தான் அவன். சிங்கப்பூருக்கு போனவன் கருணா வீட்டிலிருந்து 4 வார்த்தை பேசவில்லையாமே என்று மறுநாள் பிரியாவிடம் கிருபாகரி வருத்தப்பட்டாள். வேலை பற்றி கணவன் சொன்னதை பிரியா தெரிவித்த போது அவளால் அதை ஏற்க முடியவில்லை. பெரிய வேலை என்று முகத்தை சுளித்தாள். இவன் பார்க்கிற வேலை எனக்கு தெரியாதா? அதில்லை அண்ணி என்றவளை இடையிட்டு, நீ அறியா பெண் பிரியா, உனக்கு ஒன்றும் தெரியாது. கடல் கடந்து அவ்வளவு தூரம் சென்றிருக்கிறான். யாரோ மாதிரி எட்டி பார்த்துவிட்டு ஓடினால் எப்படி? உட்கார்ந்து பேசினால் பிரச்சனை வரும் என்று ஓடுவதாக சொல்ல மாட்டார்களா என்றாள் பெரியவள். என்ன பிரச்சனை வரும் என்று கேட்க எண்ணும் போதே அத்தானுக்கு வருத்தம்தான் என்று அசோக் சொன்னது நினைவு வர பிரியா சும்மா இருந்தாள். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென்று முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவள் அவள் மட்டுமே. தொடரும்.